வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கடும் சரிவை சந்திச்சிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு ரிவர்சல போஸ்ட் பண்ணுவானா அப்டின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனா, எந்த ஒரு ரிவர்சலும் நடக்கல. மாறா 2 மணிக்கு மேல இன்னும் பயங்கரமான ஒரு சரிவு தான் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. அங்கருந்து அதாவது 2 மணிக்கு மேல மட்டும் கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு நிஃப்டி 50 சந்திச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நம்ம 2 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் எந்த விதமான ரெக்கவரும் குடுக்காம பயங்கர அடி வாங்கியிருக்கு. காரணம் எஃப்ஐஐஸா தான் இருக்காங்க. இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, கண்ணு முன்னு தெரியாம நம்ம மார்க்கெட்ல வித்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,500 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில டிஐஎஸ் பாருங்க 12,292 கோடி நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு நெட்டா போட்டிருக்காங்க. ஸோ டிஐஐஸோட சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் குறிப்பா இன்னைக்கோட நாள்ல. அதே மாரி எஃப்ஐஐஸோட பார்ட்டிசிபேஷனும் இன்னைக்கு டேல பயங்கரமா வந்திருக்கு. மேபி ஏதாச்சும் பிளாக் டீல் கீது நடந்திருக்கான்னு தெரியல. ஸோ அதனால கூட இந்த அளவுக்கு ஒரு பை செல் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஓவரால் மார்க்கெட்ல பார்க்கும்போது, வைடா பல பக்கமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல் ஆஃப் தான் ஏற்பட்டிருக்கு. நிஃப்டி டவுன், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 டவுன், ஃபினான்ஷியல் சர்வீஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 100 அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு டேல அடிச்சு துவைச்சு தான் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப், ஆட்டோ இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜி அப்படின்ட்டு பயங்கரமா வைடா இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல நல்ல விற்பனை நடந்திருக்கு. ஸோ இந்த வார்த்தை நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 ஒரு இறங்கு முகமா போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ 25,178ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ் நடந்தவுனே நடந்தது. ஆனா, அங்கருந்து பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம தொடர்ந்து இறங்கு முகமா இருக்கு. ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் டீலோட இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நாளன்னைக்கே நம்ம அத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டாரிஃப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணும்போது நம்ம அத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில காலம் தான். ஸோ ரொம்ப நாட்களுக்கு இதெல்லாம் ப்ளே ஆகாது அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அ இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஏற்படும்போது, அத சரியா யூஸ் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அந்த டைம்ல நம்ம பயந்துக்க கூடாது. அதே மாரி மார்க்கெட் ஏறுது அப்படிங்கும்போது, அதுவும் ரொம்ப அதிகப்படியான ஒரு ஏற்றத்த குடுக்கும்போது, அப்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பெரிய அளவுக்கு நம்ம எதையும் வாங்கிரக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமான ஒண்ணு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் என் கண்ல பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா 4 மாசம் முன்னாடி இருந்த ஒரு ஆர்டிக்கிள். இன்னைக்கு என் கண்ணுல திடீர்னு பட்டிருக்கு. சரி இத எடுத்துட்டு வருவோமே அப்டின்ட்டு நம்ம இத எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதில நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோமோ, அதையே தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஷன்ஸ் பொறுமை ரொம்ப முக்கியம் அப்டின்ட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா அத விளக்கியிருக்காங்க. அதே மாரி பயப்படாம இருக்கணும். மார்க்கெட் சரியும்போது உண்மையான முதலீட்டாளரா இருந்தா பயப்படாம ஸோ வாய்ப்ப எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் சரிவடையும்போது, அதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, பங்குகள் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு டெஃபினட்டா வரும். ஆனா, ஸோ என்ன நினைக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ்னால கிராஷ் ஆகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த எண்ணம் தான் இருக்கு. நான் கிராஷ் ஆனா வாங்குவேன் அப்படின்ட்டு பலரும் சொன்னாலும் கூட, கிராஷ் ஆகும்போது அந்த இடத்துல வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நம்மள வேற மாரி திங்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த இது அவ்வளதான். இதில நம்ம பணத்த நம்ம போடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி முதலீடு பண்றது தான் ஒரு வெற்றிகரமான ஒரு முதலீட்டாளர உருவாக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட. ஸோ நான் தொடர்ந்து இவ்வளோ நாள் நான் பயணம் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனா வருடக்கணக்குல பயணம் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்ல. ஸோ படிப்படியா லேர்ன் பண்ண விஷயங்கள தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ருக்கேன். ஸோ கண்டிப்பா அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். அத தாண்டி நம்ம வரணும். நம்பிக்கை நமக்கு டெஃபினட்டா இருக்கணும். அதே நேரத்தில முக்கியமா நமக்கு இருக்க வேண்டியது என்ன? பொறுமை. ஆஃப்டர்நூன் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம பங்குகள்ல முதலீடு பண்ணாததுக்கு முன்னாடி, ஸோ ரொம்ப பொறுமையா இருக்கணும். இப்போதைக்கு எதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. லிக்விட் ஃபண்ட் பக்கம் மட்டும் தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டோம். ஒருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாங்காம எப்படி பொறுமையா இருந்தோம். இப்போ வாங்கிட்டு எப்படி நம்ம பொறுமையா இருக்கோம். தொடர்ந்து எப்படி பொறுமையா வாங்குறதுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்டு மேனர். ஒரு டைம்ல நம்ம பொறுமையா இருந்து எதையும் வாங்காம என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்த்தோம். இப்ப இருக்கக்கூடிய கால நேரத்தில நம்ம என்ன பண்றோம், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் பண்ணக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. இதோட ரிசல்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு டெஃபினட்டா புரிதல ஏற்படுத்தும். ஸோ இப்போ புதுசா வந்தவங்க, இல்ல கொஞ்ச நாள் பார்த்துட்டு கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ ஒரு காலத்தில எப்படி லிக்விட் ஃபண்ட் பக்கம் இருந்தோம். ஸோ இப்ப எப்படி போறோம். அந்த லிக்விட் ஃபண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்டிவிட்டி என்னவா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம
அடாப்ட் ஆகி போகிறத தான் உற்று கவனிச்சா உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்ப நம்ம பண்றது நாளைக்கு எந்த மாரியான ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரெஃபரல் போனஸ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயி நம்ம வந்து சேர்த்தி விட்டா, அதுவும் சேர்த்தி விட்டு அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் குடுத்து 1 மாசத்துல 30 நாள்ல அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா, ரெஃபரல் போனஸா ரூ. 40,000 வரைக்கும் தர்றதா டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு நாளைக்கு மாறுது. ஸோ இப்போ 40,000 30 நாட்களுக்குள்ள சேர்ந்தா வந்து கிடைக்கும். அதே மாரி 31 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள சேர்ந்தா 35,000 கிடைக்கும். 60 நாளுக்குள்ள சேர்ந்தா 20,000 கிடைக்கும். 90 நாட்களுக்குள்ள சேர்ந்தா 15,000 கிடைக்கும்ன்ட்டு டிசிஎஸ் தரப்புல இருந்து அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த ரெஃபரல் பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்ல. ஆனா ஸோ இப்ப தான் ஒரு 20,000 பேர்கிட்ட வேலைய விட்டு தூக்குனாங்க. ஆனா இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, நான் ரெஃபரல் தரேன். அதுவும் ரூ. 40,000 தரேன். வந்து ஆள சேர்த்தி விடுங்க அப்படின்ட்டு டிசிஎஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிரா தான் வந்து இப்போ இருந்துட்டு வந்துட்டுருக்கு. கம்பெனியோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது நமக்கு கன்ஃப்யூஷன ஏற்படுத்தும். அதே மாரி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு பெரிய கன்ஃப்யூஷன ஏற்படுத்தும். ஸோ இதிலருந்து நம்ம உட்காந்து பொறுமையா, தெளிவா உட்காந்து யோசிச்சோம்னா, கண்டிப்பா ஒரு ஞானம் பிறக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுமையா ஒருக்கா ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க, இல்ல ரீவைண்ட் பண்ணி மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கனாலும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து சொல்றேன். அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது எல்லா ஊர்லயும். ஆனா, இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு சில நாட்களா மழை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பெய்யுது. அது கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து இருக்கு. ஆனா, இந்த வருட வெயில் ரொம்பவே வந்து ஓவரா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அடிக்கக்கூடிய வெயில் இந்த சம்மர வந்து சம்மரோட தேவைய வந்து டிம் அ ச ச மீட் பண்றதுக்கு கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட கரெக்ட்டான வந்து சப்ளை இருக்கு. நாங்க வந்து அத மீட் பண்ணுவோம் டிமாண்ட அப்படின்ட்டு கோல் இந்தியா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கோல் இந்தியா கிட்ட இருந்து மட்டும் வாங்குறது இல்ல. ஸோ நம்ம வெளிநாட்டுல இருந்தும் வந்து கோல இறக்குமதி பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அது சில இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட்னால நடந்துட்டு தான் இருக்கு. இது கோல் இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான். ஏன்னா, உள்நாட்டிலே பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இத தாண்டி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது, இந்த நிறுவனத்தோட ஒரு சப்ளைவ வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் குறிப்பிட்ட இந்த சம்மர் பீரியட் இல்லாம இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த நிறுவனங்கள் கொஞ்சம் பிரஷர ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இப்போதைக்கெல்லாம் ஒரு சேஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த இடத்துல இல்லவே இல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிரீன் ஹைட்ரஜன் ஐசிஇ இன்ஜின் ட்ரக்க வந்து விஓசி போர்ட்ல தமிழ்நாட்டுல விஓசி போர்ட்ல இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ 40 ட்ரக் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ல இயங்கும் அப்படின்ட்டு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் பத்தி, ஹைட்ரஜன் நிறுவனங்கள பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் நிறுவனங்கள் பொறுத்தவரைக்கும் பிஎஸ்யூ பங்குகள் பெரிய அளவுக்கு வந்து செயல்படும். என்டிபிசி, ஐஓசிஎல், அப்புறம் பிபிசிஎல் போன்ற நிறுவன பங்குகள் இதுல பெரிய பிளேயரா வருவாங்க ஃபியூச்சர்ல. அத தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய பிளேயரா இந்த ஸ்பேஸ்ல வருவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் வந்து இல்ல. ஸோ இத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். திரும்ப வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். இப்போதைக்கு கிரீன் ஹைட்ரஜனோட காஸ்ட் அரவுண்ட் ஒரு $3 கிட்ட இருக்கு. ஆனா நம்ம எய்ம் என்ன? நம்ம கண்ட்ரியோட எய்ம் என்னன்னா, $1க்கு கீழ கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எய்மா வந்து இருக்கு. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் பிரைஸ் மட்டும் தான் காஸ்ட்லி. அதே மாரி கிரே ஹைட்ரஜனோட பிரைஸ் பார்க்கும்போது இப்பவும் $1க்கு கீழ தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோக்கு 10லிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கி ரேஞ்ச் குடுக்கும். மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளைம் வந்து இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ரேஞ்சா தான் நான் வந்து பார்க்குறேன். 1 கிலோ மைலேஜா தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து வருவதற்கு இன்னும் வருடங்கள் வந்து எடுத்துக்கும். அதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய கிரீன் ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட் ஹப்பாவே வந்து மாறிருவோம். ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு பயனாளியா இருக்கணும் அப்படின்னா, இந்த டைம்லயே அதுக்கான விதைய வந்து நம்ம போடணும். எப்பல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பல்லாம் அந்த பங்குகள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வாங்குன டாடா மோட்டார்ஸ் அண்ட் கமர்ஷியல் நம்மகிட்ட இருக்கு. அதாவது என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ என்கிட்ட இருக்கு. அதோட பயன் இருக்கு. அது போக அசோக் லேலண்ட் இது டெஃபினட்டா நம்ம நண்பர்கள்ல மோஸ்ட்டா பலர்கிட்டயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கான டெஸ்டிங்க டாடா மோட்டார்ஸ் ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரிலையன்ஸ் கூட சேர்ந்து அசோக் லேலண்ட் வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் முக்கியமான ஒரு பிளேயரா நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்காங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. பட் இப்ப இருக்கக்கூடிய மதிப்பீடெல்லாம் இந்த ட்ரக் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே வந்து ஜாஸ்தி. ஆனா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. நீடிக்காது. அது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பார்ப்போம். மேபி நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா,
அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஆனா, இப்போ எங்க நமக்கு வாய்ப்பு இருக்கோ அத பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அத விட்டுட்டு அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பது அப்படின்ட்டு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது எங்க மேட்ச் ஆகுதோ இல்லையோ, ஷேர் மார்க்கெட்ல டெஃபினட்டா வந்து மேட்ச் ஆகும். பங்கு ஏறிட்டே இருக்கும். அந்த பங்கு பிடிப்பதற்கான ஒரு ஆசை பலருக்கும் வந்து இருக்கும். ஆனா கீழ இருக்கும். யாருமே கண்டுக்காத ஒரு இடத்துல இருக்கும். அந்த பங்கு பிடிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இது எங்கெங்க போய் ஏறப்போது அப்படின்ட்டு தான் பலரோட மைண்ட் செட்டும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஒரு பேசிக்கலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு. ஸோ இத நம்ம தொடர்ந்து சுட்டிக்காட்டிட்டே தான் இருக்கோம். புது இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நம்ம நண்பர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நாலேட்ஜ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டுட்டு இருக்கிறது நானும் கண்கூட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா முதலீடு செஞ்சு, நல்லபடியா வளர்வத நம்மளுடைய குறிக்கோளா வச்சு நகர்ந்து போவோம். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகி விட்டாரா புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 2000 யூனிட் தான் வந்து பண்ண போறோம் அப்படின்ட்டு மாருதி சுசுகியோட தலைமை வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா, புரொடக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு அங்க இடம் இல்லப்பா அப்படின்ட்டு இவங்க குறிப்பிட்டு சொல்ட்டாங்க. ஏன்னா, அந்த இடத்துல பல ஃப்ராங்ஸும் பார்த்தீங்கன்னா, அது இந்த லைன் அப்ல தான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு எங்களால 2000 யூனிட் தான் விட்டாராக்கு அலாட் பண்ண முடியும் அப்படின்ட்டும் மாருதி சுசுகி சொல்லியிருக்காங்க. விட்டாரா லான்ச் இந்தா வந்துரும், அந்தா வந்துருன்ட்டு லான்ச் பண்ணதே ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, சில புரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. பட் இது ஜூலை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எல்லாம் இருக்கட்டும். சேல்ஸ் டீட்டெயில் வரட்டும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 வண்டியாச்சும் விக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சூப்பர் ஆப்ப வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பஜாஜ்லலாம் சூப்பர் ஆப் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏபி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஆப் லான்ச் பண்ணாங்க. நம்ம அத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ஜியோ ஃபினான்ஷியலும் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ்ன்ட்டு ஒரு சூப்பர் ஆப்ப லான்ச் பண்றாங்க. இப்போதைக்கு பீட்டால தான் இருக்கு. ஸோ அது சில இன்வைட் மோட்ல பார்த்தீங்கன்னா, சிலர் யூஸ் பண்ணி அதுக்கு ரிவ்யூ குடுக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இது லைவுக்கு வரும். ஸோ இது ஜியோ ஃபினான்ஷியல பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போதைக்கு ஜியோ ஃபினான்ஸ வேடிக்கை பார்ப்போம். விரைவில் நமக்கு ஜியோ ஃபினான்ஸ்ல ஒரு சான்ஸ் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி நான் இத என்னைக்காச்சும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா, கண்டிப்பா இத பற்றியான ஒரு அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு பங்க பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த பங்கு என்னங்கிற பேர மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. ஐஆர்சிடிசி இந்த பங்க பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பங்க பற்றியான கேள்விகள இன்னைக்கு கூட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். ஸோ நான் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல கூட இருக்கு. என்கிட்ட 7 வாட்ச் லிஸ்ட் இருக்கு. ஸோ இதுல எந்த வாட்ச் லிஸ்ட்ல அது இருக்கு அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியாது. பட் வாட்ச் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஐஆர்சிடிசிய. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி அதாவது நாளைக்கு நம்ம ஐஆர்சிடிசி பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில சான்ஸ் இருக்கா? இல்லையா? என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி ஐஆர்சிடிசிய பத்தி நம்ம பேசியிருக்கோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து பேசுவோம். ஓகே. ஸோ நாளைக்கு, நாளான்னைக்கு விடுமுறை தான். உங்க கேள்விகள் எல்லாம் நீங்க போட்டு விடுங்க. கண்டிப்பா நமக்கு முடிஞ்சதுன்னா, அத பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுபோக இன்னொரு வேலையும் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்படியும் இந்த வீக்குக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலைகளும் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்குக்குள்ள இத முடிச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பவும் போல வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ முடிச்சுட்டேன்னா, அந்த அப்டேட்ட கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வகையில தான் வந்து கிரியேட்டே வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சீக்கிரமாவே அந்த அப்டேட்ட உங்க கூட இந்த வீக் எண்டுக்குள்ள வந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி ஆஃப்டர்நூன் போட்ட வீடியோ பார்த்தேன். நண்பர்களோட கமெண்ட்ஸு. ஸோ பல நண்பர்களும் ஆதரவா தான் இருக்கீங்க. எனக்கு புரியுது. ஸோ ஆதரவு குடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோட கமெண்ட் தான் அதில அதிகமா வந்து இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வாட்ச் பண்ணக்கூடிய பல நண்பர்களும் ஓட பேரும் எனக்கு ஞாபகமே வந்துருச்சு. ஸோ கமெண்ட்ஸும் ஏன்னா ரெகுலரா வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நம்மளும் படிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு அ இவங்க இந்த நம்ம ஒரு நண்பர மாரியே நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு ரியல் லைஃப்ல எப்படி பழகியிருப்போம், அந்த மாரியான ஒரு ஃபீலிங் தான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வருது. ஸோ ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது. சரி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!